கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட இந்த காலை கதிர் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்திலே சமாதானத்தின் வாழ்த்துதலை உங்களுக்கு கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் வசனம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமர் 1:11 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய ஊழிய அப்போஸ்தலன். அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவருக்காக அநேக தேசங்கள்ல என்ன செஞ்சாரு, ஊழியம் செய்த ஒரு மகன் சொல்ற வார்த்தை தான் அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய பதவியில வகிக்கும் ஒரு நபர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய வீடு, பிரம்மாண்டமா ஒரு வீடை கட்டுறாரு. அந்த பிரம்மாண்டமான வீடை கட்டின அந்த கிறிஸ்தவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அதுக்கு திறப்பு விழா ஒன்றை வைக்க ஆரம்பித்தார். அப்படி இந்த திறப்பு விழாவுக்கான நாள் குறிக்கப்பட்டுச்சு. இப்போ போதகருக்கு என்ன இருந்துச்சு, அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ போதகர் அங்க போயிருந்தாங்க. போனா நிறைய பிரம்மாண்டமான பெரிய வீடு. அதற்கு அது திறப்பு விழாவை பார்த்து அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு. சாலைகள் ஓரம் மின் விளக்குகள் எரிந்திருந்துச்சு. பெரிய டென்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப பந்தெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ரொம்ப எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷம். ஒரு காலையிலேயே போய் இறங்கிட்டாங்க. அப்படி இறங்கும் பொழுது அவர் சொன்னாரு, ஐயா போதகர் ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். என்ன அப்படின்னு சொன்னா, சொல்லுங்க ஐயா சொல்லுங்க, இங்க பலவிதமான மக்கள் வந்திருக்கிறாங்க, அதனால நீங்க பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு சொன்னாராம். சரிங்க ஐயா பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி போதகரும் சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்தாராம். இங்க பலவிதமான மதத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, ரொம்ப நேரம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு போதகரும். அங்க ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. டைம் இல்லை, எல்லாரும் அப்படியே இடமும் இல்லை, அவ்வளோ பேர் வந்தாச்சு. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மிகப்பெரிய பணக்காரர் அல்லது பதவியில் இருக்கிற அந்த மனுஷன் என்ன சொன்னாருன்னு சொன்ன, போதகரை பார்த்து, ஐயா இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஜனம் வந்திருக்காங்க, நிறைய பிற மதத்தரம் வந்திருக்காங்க, கிறிஸ்துவங்களும் வந்திருக்காங்க, அதனால என்ன செய்யுங்க, பிரசங்கிக்க வேண்டாம், ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட போதகருக்கு ரொம்ப மனசு வருத்தமா போச்சு. வருத்தத்தோட என்ன செஞ்சாரா, அவர் போனாராம். அப்போ அவர் சொன்னாரு, இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம், யாருக்கு முக்கிய இடம் கொடுக்கிறோன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஆண்டுடைய வார்த்தையை எந்த இடத்துலயும் நம்ம கிடைக்கும் போது நம்ம சொல்லணும். ஏன்னா எல்லாரும் கூடியிருக்க இடத்துல சொல்லும் போது ஆண்டவருக்கு எல்லாரும் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சு கொள்வாங்க. அதற்கு நம்ம தடையா இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமா, வெட்கப்படாம நம்முடைய தேவனை குறித்து நம்ம சொல்லணும். எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம மாத்திரல நம்முடைய நண்பர்கள் வாழ்க்கையில, நம்முடைய சொந்தக்காரங்க வீட்டுல எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை அதிசயங்களை தேவன் செய்திருக்கிறார். அதை குறித்து சொல்வதற்கு நிறைய பேர் கூடியிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய தெய்வத்தை என்ன செய்யறோம், சில நிலைகளை நம்ம கூட இந்த சகோதரனை போல என்ன செய்யறோம், மறைத்து வைக்கிறோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய கிருபையை அவங்க புரிஞ்சு கொள்வாங்க, தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறது. நம்ம யாரு, பரலோக வாசிகள், பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுற நாம, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தால நமக்கு கொடுத்திருக்கிற வேலை என்னன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, இந்த சத்தியத்தை எல்லா உலகம் முழுவதும் போய் சொல்லுங்க, எல்லாரையும் என்ன செய்யுங்க, சீஷர்கள் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா நிறைய நேரத்துல நம்ம மனிதர்களை பிரியப்படுத்துவர்களாக மாத்திரமே இருக்கிறோம். தேவனை பிரதிபலிக்கவோ அல்லது தேவன் வருத்தப்படுவார்னு சொல்லி நம்ம என்ன செய்யறதுல நினைக்கிறதுல, மனுஷங்க வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி காரியங்களை மாற்றி வைத்துக் கொள்றோம். ஆனா தேவன் என்னது, மன வருத்தப்படுவாங்கிறத நம்ம மறந்து விடுறோம். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி அதுதான். ஆண்டவரை குறித்து எங்கேயும் நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நம்ம எங்கே என்ன செய்யக்கூடாது, தயங்கக்கூடாது. அல்லது நாம் பின்பற்ற தேவன் அவருடைய காரியங்கள், அவருடைய வழிநடத்துதலை மற்றவங்களுக்கு சொல்வதில் நம்ம என்ன செஞ்சக்கூடாது. ஸோ அது ஒருவேளை எல்லா வசதியும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அதிகமாகவே இருக்கலாம், நீங்க நினைக்கிறத காட்டில் அதிகமா இருக்கலாம். ஆனாலும் கூட அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் இல்லைன்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்றத நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்முடைய ஆரோக்கியமாக கூட இருக்கலாம், சரிங்களா. நம்ம நினைச்சோம் நம்ம எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம்.
அது கூட யாருதான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற பெரிய கிருபைன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னு சொன்னா பவுல் அப்போஸ்தலன் அப்படியாதான் ஊழியம் செஞ்சார். அவர் என்ன செஞ்சாரு? அநேக வழியில நிர்வாணமாக கூட இருந்திருக்கிறார். ஆண்டவருக்காக அநேக வழியில அடிபட்டு இருக்கிறாரு. அநேக வழியில சிறைச்சாலையில இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு நாள் அவர் என்ன செஞ்சதில்ல, இல்ல நான் ஆண்டவருக்காக பின்வாங்கி போறேன்ட்டு அவரு போனதே இல்லை. இந்த கஷ்டத்துல நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பின்வாங்கி போனதில்லை. அதனாலதான் அவர் ரொம்ப தைரியமா சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னு சொன்னா அது என்னுடைய பாவத்தை என்ன செஞ்சிருக்கு, கழுவி இருக்கு. அது என்னுடைய நித்திய மரணத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அதை குறித்து என்ன செய்யறாரு, ரொம்ப பயங்கரமாக எல்லார்கிட்ட என்ன செய்யறாரு, பிரசங்கம் செய்யறாரு. அப்பேற்பட்ட அந்த வார்த்தையை நீங்களும் நானும் நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார் அவருடைய அன்பை குறித்து சொல்வதற்கு நேரத்தை நம்ம பார்க்குறோம். சில நேரத்துல மனுஷர்களை பார்க்குறோம், சில நேரத்துல நம்முடைய வசதி வாய்ப்புகளை பார்க்குறோம். அப்படிலாம் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா சில மதத்தினர்லாம் பார்த்தீங்கன்னா யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் கூட நேரம் வரும்போது கரெக்டாக என்ன செய்வாங்க, இருக்கிற இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் இன்னைக்கு கூட பார்த்துருக்குறேன். நிறைய படிச்சிருப்பாங்க, அவங்க கடவுள் முன்னாடி போய் என்ன செய்வாங்க, தோப்புக்கரணம் போடுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்க வைத்திருக்கிற நம்பிக்கை, அதை அவங்க வெட்கப்பட மாட்டாங்க. பெரிய அதிகாரியா இருந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வெட்கப்பட, அவங்க கடவுளுக்கு முன்பாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்க விசுவாசிக்கிற காரியம். இப்போ நம்ம உயிருள்ள தெய்வத்தை விசுவாசிக்கிறோம், நமக்காக மரித்தவரை நம்ம நேசிக்கிறோம். அப்ப இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இது கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, ஒருவேளை இனிமேலும் நீங்க கிறிஸ்தவர்களாக மாற நீங்க விருப்பமா இருந்துச்சுன்னா இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பை குறித்து நாங்கள் சொல்வதை எப்பவுமே என்ன செய்ய மாட்டோம், தயங்க மாட்டோம். அந்த அன்பை ஒரு இவ்வளவு நாள் நீங்க இப்பேற்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறியாத இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்கும்போது நீங்க உங்களுடைய தேவனை அறியாத நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் எல்லாரும் செய்யணும், மனம் திரும்பணும்னு சொல்லி அவருடைய வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார். அந்த தாமதிக்கிற அந்த வருகையில எல்லோரும், நான் மாத்திரம் இல்லை, நம்ம நேசிக்கிறவங்க எல்லோரும் அதுல வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிப்போம். தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட இருப்பார். தயக்கம் இல்லாமல் அவருடைய அன்பை குறித்து எல்லாத்துலையும் சொல்லுவோம். உன்னை யார் என்று இன்றே அறிந்து கொள், இல்லையேல் சூழ்நிலைகள் நாளை உன்னை யார் என்று உலகத்திற்கு காட்டும். சரிங்களா? உன்னை யார் என்று இன்றே நீ அறிந்து கொள். நான் தேவனை குறித்து எப்படிப்பட்ட நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு நான் இருக்கிறேனா, அல்லது இல்லை இந்த உலகத்துல இருக்கிறவங்களை நான் பிரியப்படுத்துவதற்காக காரியங்களை செய்கிறேனா அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. இல்லையேல் சூழ்நிலைகள் நாளை உன்னை யார் என்று உலகத்திற்கு காட்டும். சரிங்களா? அப்படியே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை குறித்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு நீக்கி இருந்த சாமி. இந்த செய்தியை கேட்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உடைய தேவைகளை சந்தித்தருளுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. சூழ்நிலையின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியிலும், கண்ணீர்களின் மத்தியிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தொடுங்க சுவாமி, அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே பிரசங்கத்திற்காக பிரயாணப்படுகிற போதர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களெல்லாம் ஆசீர்வதிங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கிருபை இருக்கட்டும். அநேகர் ரட்சிக்கப்படத்தக்க, அநேகருடைய மந்தியில் சேர்க்கப்படத்தக்க உடைய வருகை அதி துரிதமாக இருக்க ஆண்டவரின் இருக்கிறது செய்யுங்க. ஆண்டவரை நாங்கள் பாவிகளாயே மாண்டு போகாதபடிக்கு நித்திய ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்காக எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் எங்களுக்கு கிருபையார்ந்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.